ஓப்போவோட K13 5G இந்த ஒரு போன் மார்க்கெட்ல ரீசெண்டா லான்ச் ஆன எல்லா ஓப்போ போனையும் காலி பண்ணிடுச்சு. முக்கியமா இந்த F சீரிஸையும் A சீரிஸையும். எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டா ரொம்ப நாள் கழிச்சு ஓப்போ போன் வந்து ஒரு நல்ல போனை லான்ச் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல இருக்கிற எல்லா மாடல்ஸ் கூடயும் முக்கியமா இந்த பிரைசிங்ல நல்லாவே இந்த போன் காம்பீட் பண்ணுது. சரி, இதெல்லாம் ரியல் டெஸ்டிங் டேட்டால எப்படி இருக்குன்றத பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் இந்த சேனல் நல்லா வளரும். அதை மட்டும் பார்த்து பண்ணுங்க. இப்போதைக்கு 100க்கு 3 பேர் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை ஓபன் பண்ணும்போது உள்ள வந்து ஒரு ப்ராப்பரான கலர் கேஸ் கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு பேப்பர் ஒர்க்ஸ், சிம் ரிமூவ் பண்றதுக்கான பின் எல்லாமே கிடைச்சிரும். இது இல்லாம உங்களுக்கு டைப் சி டு டைப் ஏ கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் போனு 80 வாட்கான சார்ஜிங் அடாப்டர்னு சொல்லி எல்லாமே கம்ப்ளீட்டா பாக்ஸ்க்குள்ள உங்களுக்கு இப்போ இதோட டிஸ்ப்ளேக்கு 6.67 இன்ச்ல ஃபுல் HD AMOLED டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. இங்க உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ்ல இதோட ரிஃப்ரெஷ் ரேட் வந்து நல்லா ஸ்மூத்தா இருந்துச்சு. டச் ரெஸ்பான்ஸ்லயும் எந்த ஒரு குறையும் இல்ல. இதோட சேர்ந்து உங்களுக்கு 1200 நிட்ஸ் வரையிலான ஹை பிரைட்னஸ் மோட் வந்து கிளைம் பண்ணிருக்காங்க. இந்த போனை நான் டெஸ்ட் பண்ணும்போது இன்டோர்ல இதோட பிரைட்னஸ் லெவல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவுட்டோர்லயும் கண்டென்ட் வந்து நல்லாவே வாட்ச் பண்ண முடிஞ்சுச்சு. இங்க யூடியூப்ல ஓவரால் கண்டென்ட்டோட குவாலிட்டி நல்லா பண்ணிருக்காங்க. இதுல கலர்ஸ், டீடைல்ஸ் எல்லாமே நல்லா ரிச்சா கொடுத்திருக்காங்க. இங்க உங்களுக்கு 4K 60 FPS வரையிலான சப்போர்ட் இருக்கு. ஆனா HDR சப்போர்ட் யூடியூப்ல உங்களுக்கு கிடைக்காது. இப்போ இதுல இருந்து இந்த போனோட பேட்டரி சைடு மூவ் ஆகும்போது இன்னைக்கு டேட்டுக்கு 18,000 ரூபாய் பிரைசிங்ல லான்ச் ஆன போன்ல இந்த போன்ல தான் உங்களுக்கு பேட்டரி சைஸ் பெருசா கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் முக்கியம் கிடையாது. டெஸ்டிங்ல இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதா முக்கியம். ஃபர்ஸ்ட் இங்க பேட்டரி சைஸ்னு பாக்கும்போது 7000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இத சார்ஜ் பண்றதுக்கு உங்களுக்கு 80 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லயே கொடுத்திருக்காங்க. இந்த போன்ல உங்களுக்கு ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அதனால உங்கள்ட்ட ஏதாவது TWS இருக்கு, நெக் பேண்ட் இருக்கு, இல்ல போன் இருக்குனா கூட இந்த போன் வழியா அதை சார்ஜ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த போன்ல வந்து ஓப்போ வந்து 5 வருஷத்துக்கான பேட்டரி லைஃப் வந்து பெட்டரா இருக்கும்னு கிளைம் பண்ணிருக்காங்க. அதுக்காக 5 வருஷம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு நம்ம சார்ஜிங் டைம்னு பார்க்கும்போது பேட்டரியோட செட்டிங்ஸ்ல வந்து 2 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸ்மார்ட் ரேபிட் சார்ஜிங் ஆன்ல இருக்கும்போது 1 மணி நேரம் 14 நிமிஷத்துல 0 to 100% வந்து ஃபுல்லா சார்ஜ் பண்ணிடுது. இதே வந்து அந்த மோட் ஆஃப்ல வச்சு சார்ஜ் பண்ணும்போது 1 மணி நேரம் 35 நிமிஷத்துக்கான டைம் எடுத்துக்குது. இதுல பேட்டரியோட கெப்பாசிட்டியை வச்சு பார்க்கும்போது இதுல 2 மோட்ல எந்த மோட்ல பண்ணாலும் டீசென்டான சார்ஜிங் ஸ்பீட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். சரி, இப்போ இதோட பேட்டரி லைஃப்னு வரும்போது நம்மளோட டெஸ்டிங்ல 11 மணி நேரம் 36 நிமிஷத்துக்கான பேட்டரி லைஃப் இந்த போன்ல உங்களுக்கு கிடைக்குது. இதுல எந்தெந்த அப்ளிகேஷன் எவ்வளவு நேரத்துல எவ்வளவு பேட்டரி கன்சூம் பண்ணுது, எந்த விதமான டெஸ்டிங் கண்டிஷன்ல அதை நான் செக் பண்ணிருக்கேன் அப்படின்றத கிளியரா இந்த டேபிள்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறது மூலமா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ பேட்டரியில இருந்து இதோட டிசைன் சைடு வரும்போது ஐபோனோட 16 டிசைன் மாதிரியே இதோட கேமரா பம்பை ட்ரை பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த டைமண்ட் பேட்டர்ன் பார்க்கிறதுக்கு இவங்களோட ஓப்போவோட ரெகுலர் டிசைன் மாதிரி தான் இருக்கு. இங்க சைட் ஃப்ரேம் வந்து நல்லா உங்களுக்கு கர்வா கொடுத்துருக்கிறதுனால பிடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. இதுல இருந்து உங்களுக்கு ஓவரால் பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டா இங்க IP65 ரேட்டிங் கிளைம் பண்ணிருக்காங்க. அதனால தண்ணிக்குள்ள போட்டுலாம் விளையாட முடியாது. தெரியாம தண்ணி பற்றுது அப்படின்னா தப்பிச்சுக்கும். அதனால பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணுங்க. இது இல்லாம உங்களுக்கு ஃப்ரண்ட்ல டிராகன் டிரைவரோட ஸ்டார் 2 ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. டாப்ல உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கிடைச்சிரும். பக்கத்துல IR பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க. அது ரிமோட்டா நீங்க யூஸ் பண்ணலாம். மூணாவதா இருக்கிறது இந்த செகண்டரி ஸ்பீக்கரோட போர்ட் கொடுத்திருக்காங்க. பாட்டம் சைடு வந்தோம்னா சிம் கார்டு ட்ரே இருக்கு. இங்க 2 சிம் கார்டு சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. மெமரி கார்டு ஆப்ஷன்லாம் கொடுக்கல. அதுக்கு பக்கத்துல ஒரு மைக் கொடுத்திருக்காங்க. அப்புறம் டைப் சி போட்டு பிரைமரி ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். லெஃப்ட் சைடுல எதுவுமே கொடுக்கல. ரைட் சைடுல வால்யூம் பட்டன், பவர் பட்டன்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். சோ இங்க ஓவரால் பில்ட் குவாலிட்டி மிக்ஸ்டான ஃபீலிங் தான் கொடுக்குது. அப்புறம் இந்த போன்ல உங்களுக்கு ஸ்னாப்டிராகனோட 6 Gen 4 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டுல அரௌண்ட் 7.4 lakhs வரையிலான ஸ்கோர் கிடைச்சிச்சு. தெர்மல் த்ராட்லிங்கோட ஸ்டெபிலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். ஆனா 3D மார்க்ல இதோட ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் வந்து நல்லாவே கொடுத்திருக்காங்க. இங்க ஓவரால் பெஞ்ச் மார்க்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. ஏன்னா இது தியரட்டிக்கல் டெஸ்டிங் தான். ஆக்சுவல் டெஸ்டிங்னு வரும்போது இதோட நார்மல் யூசேஜ்ல போன் வந்து ரொம்ப ஸ்மூத்தா ரன் ஆகுது. மேக்ஸிமம் உங்களுக்கு எந்த இடத்துலயுமே லேகே ஃபீல் ஆகாது. அடுத்ததா கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது BGMAல 60 FPS கான சப்போர்ட் ஸ்மூத்லியும் கொடுத்திருக்காங்க. HDRலயும் உங்களுக்கு 60 FPS கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இங்க ரியல் டைம்ல கேம் விளையாடும் போது ஒரு 30 நிமிஷத்துல இருந்து 40 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. குட்டி குட்டி ஃப்ரேம் டிராப்போட நல்லாவே கேம் பிளே பண்ண முடியுது. ஆனா 40 நிமிஷத்துக்கு மேல போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த போன் வந்து கேமிங்காக உங்களுக்கு சூட் ஆகாது. ஃப்ரேம் டிராப் வந்து நிறையவே ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா இதோட ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட் வரும்போது இந்த போன் நல்லாவே சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. நல்லா தாக்கு பிடிக்கவும் செஞ்சுச்சு. முக்கியமா ஒரு 30 நிமிஷத்தை கிராஸ் பண்ணும்போது 41 டிகிரி தான் இருந்துச்சு. 1 மணி நேரத்தை தாண்டி செக் பண்ணும்போதும் மேக்ஸிமம்
மேக்ஸிமம் 41.8 டிகிரி செல்சியஸ் வரையும் போகுது. அதாவது போன் வந்து வார்ம் ஆகுது, பெருசா ஹீட் ஆகல அப்படின்றதா உண்மை. இதோட சேர்த்து இதோட வீடியோ ரெக்கார்டிங் டெஸ்ட்ல 15 நிமிஷத்தை கிராஸ் பண்ண பின்னாடியும் மேக்ஸிமம் 42 டிகிரி செல்சியஸ் தொடர்றதே பெரிய விஷயமா இருந்துச்சு. சோ இங்க ஓவரால் ஹீட் மேனேஜ்மெண்ட் நல்லா கொடுத்திருக்காங்க. இங்க 5700 mm2 வேப்பர் சேம்பர் கூலிங்கோட சேர்த்து கிராஃபைட் ஷீட்டும் யூஸ் பண்ணிருக்கிறது இன்னொரு எஃபெக்டிவா ஃபீல் ஆகுது. இப்போ இதோட ஸ்டோரேஜ் ஸ்பீட் பார்க்கும்போது இங்கேயும் உங்களுக்கு பெட்டரான ஸ்டோரேஜ் ஸ்பீட் தான் கொடுத்திருக்காங்க. UFS 3.1 சப்போர்ட்டோட சேர்த்து LPDDR4X RAM வந்து இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. இங்க இதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் நல்லா பெட்டராவே இருக்கிறது விசிபிளாவே ஃபீல் ஆகுது. இதோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் போகும்போது இங்க உங்களுக்கு ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் இருக்கு. என்ன காம்ப்ரமைஸ்னா, இந்த பிரைசிங்ல வர மத்த போன்ஸை கம்பேர் பண்ணும்போது கேமரா சென்சாரோட சைஸ் வந்து சின்னதா இருக்கு. ஆனா இவங்களோட ஆப்டிமைசேஷன் நல்லா பெட்டராவே கொடுத்திருக்காங்க. இங்க ஓவரால் கேமரா செட்டப் பண்ணி பார்க்கும்போது பேக்ல 2 கேமரா இருக்கு. இந்த ரெண்டாவது மோனோக்ரோம் சென்சார், அதை விட்டுறலாம். இங்க பிரைமரி இருக்கிறது 50 மெகா பிக்சலுக்கான ஆம்னி விஷனோட சென்சார். இதோட சென்சார் சைஸ் 1/2.88 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதனால இதோட மெயின் சென்சார்ல லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் லோ லைட்ல வச்சுக்காதீங்க. அப்புறம் இந்த போன்ல உங்களுக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது அப்படின்றதுனால லோ லைட்ல போட்டோஸ் எடுக்கும்போது ஷேக் வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்கும். ஆனா டே லைட்ல பிக்சர்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. கலர்ஸ், டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே சிறப்பா கொடுத்திருக்காங்க. டீடைல்ஸ் ஓரளவுக்கு இருக்கு. ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த உடையிறது வந்து நல்லாவே தெரியுது. ஹியூமன் சப்ஜெக்ட்லயும் உங்களுக்கு கலர்ஸ் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. டீடைல்ஸ் டீசென்ட்டா இருக்கு. போர்ட்ரைட் பக்கம் போகும்போதும் எட்ஜ் டிடெக்ஷன்லாம் ஹியூமன் சப்ஜெக்ட்ல நல்லாவே கொடுத்திருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட் கேமரா சைடு வரும்போது உங்களுக்கு 16 MB கான சென்சார் கொடுத்திருக்காங்க. இதோட அவுட்புட் அண்ட் ஆப்டிமைசேஷன் பெட்டராவே கொடுத்திருக்காங்க. இங்க நார்மல் பிக்சர்ஸ் ரொம்பவே நல்லாவே எடுக்குது. டீடைல்ஸ், கலர்ஸும் நல்லா பண்ணிருக்காங்க. போர்ட்ரைட்ல போட்டோஸ் நல்லா இருந்தாலும் அப்பப்ப எட்ஜ் டிடெக்ஷன்ல கொஞ்சம் சொதப்ப செய்யுது. இப்போ வீடியோ ரெக்கார்டிங் சைடு வரும்போது பேக்ல உங்களுக்கு 4K 30 FPS கான ரெக்கார்டிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதுல ஸ்டெபிலிட்டி வந்து அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. கலர்ஸ், டைனமிக் ரேஞ்ச்லாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. இதே உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரால 1080p 30 FPSல ரெக்கார்ட் பண்ணும்போது அங்கங்க குட்டியா ஜிட்டர்னஸ் ஃபீல் ஆகுது. ஆனா ஓவரால் வீடியோ குவாலிட்டி ஃப்ரண்ட் கேமரால நல்லாவே கொடுத்திருக்காங்க. இது இல்லாம உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே உங்களுக்கு போர்ட்ரைட் வீடியோஸ்க்கான சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல இருந்து இதோட ஸ்பீக்கரோட குவாலிட்டி சைட் போகும்போது இங்க 2 ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. 300% கான வால்யூம் பூஸ்ட்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் விட்டுறலாம். ஆனா ஆக்சுவல் சவுண்ட் குவாலிட்டி 20,000 ரூபாய் பட்ஜெட்ல நான் செக் பண்ண போன்ஸ்ல இதுல வந்து நல்லா பெட்டராவே கொடுத்திருக்காங்க. இதுக்கு அடுத்து இதோட காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசும்போது கிளியர் வாய்ஸ்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் ஃபீச்சர் ஒன்று கொடுத்திருக்காங்க. அது மூலமா உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து பெட்டராவே வேலை செய்யுது. இது இல்லாம ஓவரால் நெட்வொர்க் குவாலிட்டியும் இந்த போன்ல உங்களுக்கு பெட்டராவே இருக்கு. அப்புறம் இந்த போன்ல உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நல்லா அக்யூரேட்டா வேலை செய்யுது. ஃபேஸ் அன்லாக்கோட குவாலிட்டியும் நல்லாவே கொடுத்திருக்காங்க. அதர் நெட்வொர்க் அண்ட் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது Wi-Fi 6 கான சப்போர்ட்டும் ப்ளூடூத்ல 5.2 கான சப்போர்ட்டும் இருக்கும். NFC சப்போர்ட் கிடையாது. அதனால கார்ட்லெஸ் பேமெண்ட்லாம் உங்களால இந்த போன் வழியா பண்ண முடியாது. இப்போ சாஃப்ட்வேரோட எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது ColorOS 15 தான் அது ரன் ஆயிட்டு இருக்குது. Android 15 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வர கொடுத்திருக்காங்க. இந்த போன்ல உங்களுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் ரொம்பவே நிறையவே அள்ளி கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் உங்களால ஈஸியா அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். அது இல்லாம வழக்கமா கொடுக்குற AI ஃபீச்சர்ஸும் நல்லா அள்ளியே கொடுத்திருக்காங்க. இங்க ColorOS ஓட 15ல ஓவரால் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதோட அனிமேஷன்ஸ்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தா ரன் ஆகிற ஃபீல் தான் உங்களுக்கு கொடுக்குது. இப்ப பிரைசிங் வரும்போது 8GB 128GB வேரியன்ட் கார்டு ஆஃபர்லாம் போக உங்களுக்கு 17,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைசிங்க்கு இந்த போன்ல ஓவரால் டிஸ்ப்ளே குவாலிட்டி நல்லா கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் நல்லா இருக்கு. மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. ஒரு 30 ல இருந்து 40 நிமிஷத்துக்கான கேமிங் வந்து விளையாடலாம். இது இல்லாம பெட்டரான ஸ்டோரேஜ் ஸ்பீட் கொடுத்திருக்காங்க. டீசென்ட்டான போட்டோ குவாலிட்டி இந்த போன்ல உங்களுக்கு கிடைச்சிரும். இதோட சேர்த்து இதோட ஓவரால் பேட்டரி லைஃப் வந்து எக்ஸலண்டா கொடுத்திருக்காங்க. இந்த போன்ல டவுன் சைடுன்னு பார்த்தோம்னா பெருசா சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்ல. லோ லைட்டோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். கேமரால வீடியோ ரெக்கார்டிங்ல பேக் கேமரால அந்த ஷேக்னஸ் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம். IP69 கொடுத்திருந்தா ஒரு நல்ல ஆப்ஷனா இருந்திருக்கும். ஆனா இந்த 2 டவுன் சைடு இல்லாம பார்த்தாலும் இந்த போன் வந்து கொடுக்குற காசுக்கு 100% வர்த்தான டீல் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இதோட சேர்த்து இந்த ஆஃப்லைன்ல ஓப்போவோட A5 ப்ரோன்னு சொல்லி வித்துட்டு இருக்காங்க. 18,000 ரூபாய் பிரைஸ்க்கு HD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இது இல்லாம ஓப்போவோட F29 ஒரு மாடல் 24,000 ரூபாய்க்கு ஆஃப்லைன்ல போயிட்டு இருக்கு. அதுல அந்த IP69 மட்டும் தூக்கிட்டா
இந்த போனோட கம்பேர் பண்ணும்போது அது ஒண்ணுமே கிடையாது. சொல்ல போனா இந்த ஒரு போன் ஆஃப்லைன்ல இருக்கிற அந்த 2 போனையும் ஈஸியா ரிப்ளேஸ் பண்ணிடுது. இது மூலமா உங்களுக்கு ஒரு 3000 ரூபாயில இருந்து 6000 ரூபாவை அசால்ட்டா சேவ் பண்ண முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச உங்க ஆஃப்லைன்ல போன் வாங்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அடுத்தது என்ன வீடியோ வேணும், இந்த போனை எந்த போனோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்றதையும் கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல தட்டி விடுங்க. முக்கியமா சேனலுக்குள்ள போய் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு, எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருங்க. அடுத்த வீடியோஸ் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். பார்க்கலாம். பாய்.